துருவ நட்சத்திரம் படத்தினுடைய மாசான சில அப்டேட்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் வந்து ரொம்ப வருஷமாகவே ரிலீஸ் ஆகுதுன்ட்டு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா அந்த படத்தை பற்றி அஃபிஷியலாகவே வந்து டைரக்டர் வந்து அப்டேட் கொடுத்துட்டாரு. ஸோ ரீசெண்டாக வந்து நம்ம கௌதம் வாசுதேவ மேனன் ஆல்ரெடி அதாவது டைரக்ஷன் பண்ண ஜோஸ்வா படத்தினுடைய ரிலீஸிங் அப்டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 1 வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ அதனுடைய சாங் ப்ரெஸ் ஈவெண்ட்டில் வந்துட்டு அவர்கிட்ட வந்து சரி ஜோஸ்வா படம் வந்துருச்சு, துருவ நட்சத்திரம் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சியான் விக்ரமாக இருக்கட்டும், இல்லை துருவ நட்சத்திரத்தினுடைய டைரக்டர் ஜிவிஎம் ஆகட்டும், ஸோ இந்த படம் ஜோஸ்வா படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதுக்கான அப்டேட் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இது மார்ச்சில் ரிலீஸ் ஆகுதுன்னா அடுத்த மந்த்தே கூட ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ஆக மொத்தத்தில் இந்த துருவ நட்சத்திரம் படம் வந்து மார்ச் இல்லைனா ஏப்ரலில் ரிலீஸ் ஆகுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் வருதான்னு. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.